செட்டிநாடு தட்டப்பயிறு குழம்பு, கண் அவரை கறி. இந்த சுவையான உணவை எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கருப்பு காராமணி, தட்டப்பயிறு, நல்லெண்ணெய், எண்ணெய், கொத்தமல்லி விதைகள், கடலைப்பருப்பு, உடைத்த கொண்டைக்கடலை, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், கருப்பு மிளகு. படி 1. ஊறவைத்த காராமணிகளை நன்கு கழுவி, போதுமான தண்ணீர் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து 2 முதல் 3 வரை விசில் வரும் வரை வேக வைத்தாலும் வடிவம் மாறாமல் இருக்கும்படி பிரஷர் குக் செய்யவும். படி 2. மசாலா பேஸ்ட் தயாரிக்க ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடாக்கவும். படி 3. வாணலியில் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கவும். படி 4. துருவிய தேங்காயைச் சேர்த்து லேசான தங்க நிறம் வரும் வரை 1 முதல் 2 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 5. வறுத்த பொருட்கள் முழுவதுமாக ஆறிய பிறகு அவற்றை மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைக்கவும். படி 6. குழம்புக்கு ஒரு கனமான அடி உடைய பாத்திரம் அல்லது கடாயில் 2 மேசைக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். படி 7. கறிவேப்பிலை மற்றும் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்க்கவும். படி 8. வெட்டிய தக்காளியைச் சேர்த்து அது மென்மையாகும் வரை மற்றும் குழையும் வரை சமைக்கவும். படி 9. புளி விழுது அல்லது சாறு, மஞ்சள் தூள் மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். படி 10. அரைத்த மசாலா விழுதைச் சேர்த்து தக்காளி கலவையுடன் நன்றாக கலக்கவும். படி 11. வேக வைத்த காராமணி மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். 2 முதல் 3 வரை கப் அல்லது நீங்கள் விரும்பும் பதம் வரும் வரை. படி 12. குழம்பு கொதித்ததும் தீயை குறைத்து 15 முதல் 20 வரை நிமிடங்கள் சிறு தீயில் கொதிக்க விடவும். படி 13. சுவைத்துப் பார்த்து தேவைப்பட்டால் உப்பு மற்றும் புளிப்புத்தன்மையை சரிசெய்யவும். படி 14. சாதம் அல்லது பிற துணைகளுடன் சூடாக பரிமாறவும். முழு செய்முறைக்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும். லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.